ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி. குமரன் கான்வர்சேஷன் தான் ஸ்டார்ட் ஆச்சு. வழக்கம் 5ஆம் மாதம் வேண்டாம் 7ஆம் மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன் எதனால் அவங்க முன்னாடிலாம் என்னால் அசிங்கப்பட்டிக்க முடியாது, கிராண்டாக எல்லாமே இப்போ நான் பொம்மை மாதிரி ஓரம் நிற்க முடியாது அப்படின்னு. குமரன் ஓகே நம்ம 5ஆம் மாதமே பண்ணிக்கலாம், இதை வெளியே சொல்ல வேண்டியதானு, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு தயங்குறாரு. உனக்கு என்ன வேணும், எந்த மாதிரி, ஆமாம் கேட்டதெல்லாம் கொடுத்துருவீங்க, செஞ்சுருவீங்க, எப்படியும் மிட்டாய் தானே வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து மறுநாள் காலையில் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா கூடி பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டிமா வந்து காவேரி காலத்தில் இருக்க செயினை பார்க்கும்போது இது அவர் கொடுத்தாரு $3 இருக்குது பாரு, நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. போட்டு குமரன் ஒரு தயக்கத்தோடு இருக்கிறாரு. கங்கா வந்து உட்காராங்க, டயர்டாக இருக்குது. என்னாச்சு, என்ன நைட்லாம் தூக்கவே இல்லையல அப்படின்னு. என் கால் வலி வருதாக்கா? ஆமாம் எல்லாமே எனக்கு தானே முதல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. என்னக்கா சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்றுடி இந்த மாதத்துலாம் அப்படி வரும், எனக்குலாம் வரலையே, உனக்கு இதெல்லாம் வராதுடி அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்க்க செயின் வாங்கி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு மொட்டையாக சொல்கிறாங்க. ஸோ அவர் எந்த தருணத்தில் வாங்கினது அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லலை. இந்த மாதிரி ஜஸ்ட்டு சொல்லவும் கங்கா மறுபடியும் வந்து அவர் பாரு சும்மாவே வந்து செயின் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸை உள்ளே வாங்கிக்கிறாங்க. அப்புறம் நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி சாரதாம்மா சொல்கிறாங்க, உனக்கு 5ஆம் மாதமே வழக்கா போட்டுடலான்னு வந்து முடிவு எடுத்துருக்கோம், அது காவேரிக்கு சொல்லணும். ஏன் 7ஆம் மாதம் போட்டுக்கலாமா, எனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி போடலாமே, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை உனக்கு முன்னாடி போட்டு எனக்கு பின்னாடி போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் வேணாண்டி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாக்கிங் போகிற கிளம்பினோம். குமரன் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம காவேரி வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவர் பேசி முடிச்ச பிறகு இந்தாங்க ஜூஸ், அம்மா கிட்ட வந்து சக்கரை போடாமல் எப்படி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி உனக்கு ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, எனக்கு கிராண்டெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, வீட்லேயே சிம்பிளாக இல்லை சொந்தங்களோட உங்களுடைய நெருங்கிய தருணத்தை வந்து நான் வந்து இப்போ என்ஜாய் பண்ணணும், ஃபோட்டோ கிளிப்ஸ் நிறைய எடுக்கணும்னு. இவர் ஆச்சரியமாக பார்க்க, இந்த சில்வர் கிளாஸ் தான் அதில் ஜூஸ் இருக்கும்போது அன்பு கலந்துருக்க ஜூஸ் மாதிரி நான் ஃபீல் பண்ணதில்லை. வீட்டில் பிரம்மாண்டமான கிளாஸ் இருக்கும், பட் அதில் ஜூஸ்னால் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி உன் கூட இருந்தால் அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து எனக்கு புரிய வைக்கிற அப்படின்னு சொல்லி, பிரம்மாண்டம் இல்லாமல் புரிய வைக்கிறேன்னு அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நல்லா இருந்தது கான்வர்சேஷன். ஸோ இதுதான் விஜய் ஃபீல் பண்ணதை வந்து காவேரி வந்து கொடுக்குற அந்த தருணம் இல்லையா. ஸோ இதுதான் ஒரு பேருக்குள்ளே இருக்கிற அழகு அப்படின்னு சொல்லதை க்யூட்டாக வந்து சீன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்தையும் என்ஜாய் பண்ணி அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் குமரன் கடையில் வந்து சாங்ஸ் கேட்டுது. அப்போ கங்கா வந்து கூட எடுத்து ஏன் கங்கா வெளியில் வந்து சொன்னால் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவர் கேர் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவரும் கேர் பண்ணுறாரு. ஆனால் கங்கா வந்து அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ பிரம்மாண்டத்தை மைண்டில் வச்சு பாருங்கள், இப்போ கூட காவேரிக்கு அவர் கிஃப்ட் பண்ணுறாரு. பட் எனக்கு என்ன, உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சொல்லி கை பிடிச்சி கேட்குறான். நக்கலாக குமரனை மேலே பார்த்துட்டு ஒட்டியான வாங்கி தர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு நக்கில் பேசுகிறாங்க. இருந்தாலும் எனக்கு போடணும் எல்லாமே ஆசை தான், நீங்கள் அவங்க கேட்டால் செய்ய முடியுமா, அவங்கள கேட்டால் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பேசுகிறாங்க. அவர் சரி கங்கா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தோடு இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வந்து உங்களுக்கு நல்லதாக சாப்பாடை போடுங்க, இல்லைனா அவங்க காவேரி விஜய்கிட்ட விட்டுருவீங்களா அப்படின்னே அவருக்கு இன்னும் மனசு உடஞ்சிருது. பட் வெளிக்காட்டிக்காமல் சரி கங்கா நீ ஆசைப்பட்டது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்க அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து குமரனும் கங்கா 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நம்ம முன்னேறுவோம்னு சொன்ன கங்காவை காணும். பிரம்மாண்டத்தை நோக்கி கங்கா வந்து அடியெடுத்து போயிட்டுருக்காங்க பேராசையில். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஏக்கமும் அவங்ககிட்ட இருக்குது. அது இருக்கிறது தான், பட் அளவு கடந்து போகிறனால சீன்ஸ் வந்து குமரனை ஃபீல் பண்ண வைக்குது. இன்றைக்கி எபிசோடு அதோட முடிஞ்சுது. சரிங்களா, அடுத்தது அப்கமிங்கில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.